இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இன்று தாக்கல் செய்யவிருக்கிறார். வழக்கம் போல் காகிதமில்லா நிதிநிலை அறிக்கையை இம்முறையும் தாக்கல் செய்யப்படுகிறது. இன்றைய தினம் 2026-27க்கான தமிழக பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கலாகவிருக்கிறது. இது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பேரவை வளாகத்திலிருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், வணக்கம். மற்ற ஆண்டுகளை விடவும் இந்த ஆண்டு மிகவும் எதிர்பார்ப்போடு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல இந்த பட்ஜெட்ல மக்களை கவரும் புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கலாமா உங்களிடம்? ஹாசினி, வணக்கம். மிக சரியாக சொன்னீர்கள். மற்ற பட்ஜெட்டுகளை காட்டிலும் இந்த பட்ஜெட்டுக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், சட்டமன்ற தேர்தல் இன்னும் 60 நாட்களில் வர இருக்கிறது. எனவே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டி வரக்கூடிய பட்ஜெட் என்பதனாலே மக்களிடமும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது மாறி இருக்கிறது. இது இடைக்கால பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட மக்கள் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய பட்ஜெட்டாக இது மாறி இருக்கிறது. நடப்பு திமுக அரசினுடைய கடைசி பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில், அதாவது ஜனவரி 20ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தமிழக சட்டப்பேரவை கூடியது. அதிலிருந்து ஒரு 4 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்தது. அதன் பிறகு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று பட்ஜெட் தாக்கல் என்று சில தினங்களுக்கு முன்பு சபாநாயகர் அறிவித்திருந்தார். சரியாக 9:30 மணிக்கு அதாவது அந்த பொது பட்ஜெட்டை அமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட்டாக தாக்கல் செய்கிறார். சுமார் 1 மணி நேரம் அவர் முக்கிய அம்சங்களை வாசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வாசிக்க இருக்கிறார். அதாவது இன்று ஒரே நாளில் காகிதமில்லா பட்ஜெட்டாக பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட், இந்த 2 பட்ஜெட்டுமே தாக்கல் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த சட்டசபை எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது சபாநாயகர் தலைமையில் கூடி விவாதிக்க இருக்கிறார்கள். சுமார் 4 நாட்கள் இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேர்தலுக்கு முன்பு நடைபெறக்கூடிய பட்ஜெட் என்பதனாலே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சில தினங்களுக்கு முன்புதான் மகளிர் உரிமை தொகை 5000ஆக கொடுக்கப்பட்டது. அது தமிழகம் முழுவதும் பெண்கள் மத்தியில ஒரு பெரும் உற்சாகத்தை கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் இந்த பட்ஜெட்டிலும் அதுபோல சுவாரஸ்ய எதிர்பார்ப்புகள் இருக்குமா என்று மக்கள் தொடர்ந்து காத்திருக்கின்றார்கள். அதே போல இளைஞர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கமாக தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய பட்ஜெட் என்பது பல்வேறு முக்கிய அம்சங்களை, சிறப்பு அறிவிப்புகளை கொண்ட பட்ஜெட்டாக இருக்கும். எனவே தமிழக அரசை பொறுத்தவரையிலே தற்போது திமுக அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என திமுக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் மக்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் அதிமுக உள்ளிட்ட மற்ற எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையிலே தமிழக அரசின் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிலேயே அந்த பொது விமர்சனத்தை வைத்திருந்தார். ஏன் கடந்த ஆண்டுகளிலெல்லாம் கோடை வெப்பம் வரவில்லையா? இந்த ஆண்டு மட்டும்தான் வெப்பம் வந்திருக்கின்றதா? அதுவும் நீங்கள் 1,30,00,000 பேருக்கு மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகையை கோடை வெப்பம் என்று சொல்லி 2,000 ரூபாய் கூடுதலாக சிறப்பு நிதியாக கொடுக்கிறீர்கள். மற்ற பெண்களுக்கு கோடை வெப்பம் இருக்காதா? ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காதா என்று பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறார்கள். அந்த விஷயங்கள் இன்று சட்டமன்றத்தில் அடுத்த 4 நாட்களில் எதிரொலிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே போல போதை கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய வேலை என்பதனாலே கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தேர்தல் நிலைப்பாடுகள், தேர்தல் வாக்குறுதிகள் உள்ளிட்ட விஷயங்களும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் என பலதரப்பட்ட மக்களும் போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று போர்க்கொடி உயர்த்த எதிர்க்கட்சிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த விஷயங்கள் பலமாக எதிரொலிக்கப்படும். திமுக தரப்பிலிருந்தும் ஆளும் கட்சி தரப்பிலிருந்தும் நாங்கள் என்னென்ன விஷயங்களை ஆளும் கட்சி அரசு ஊழியர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறோம் என்பதை விளக்க அவர்களும் குறிப்புகளோடு தயாராக இருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது. ஆளுங்கட்சியான திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல்வேறு எதிர்ப்பு குரல்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த விஷயங்களும் சட்டமன்றத்திலே அவ்வப்போது இடையில் பேசு பொருளாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பல விஷயங்கள் குறித்து இந்த பட்ஜெட்டிலே பேசப்படும், விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட் சரியாக 9:30 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. முதற்கட்ட விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து நேரலையில் இணையலாம் இடைவேளைக்கு பிறகு.